டிஎம்கே டிவிகேன்னு தான் வந்து சட்டப்பேரவையில் பெரிய ஒரு ஆக்ரோஷமாக கடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்று ரெண்டு பக்கமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாங்களோ. டிஎம்கேட்ட இஷ்யூ எடுத்து பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த அளவு லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெருசாக ஜனங்கள்கிட்ட வெறுப்பாகிற மாதிரி கொண்டு போய் தெரியல. கரண்ட் பில் பிரச்சனை தான், அதையும் இவங்க சரியாக பண்ணல. சட்டம் ஒழுங்குன்றீங்க, எங்கே தொட்டாலும் உங்ககிட்ட தான் வருது. போதை பழக்கம்னா உங்ககிட்ட தான் வருது, அதனால் பெருசாக பண்ண முடியல. ஓபிஎஸ் எழுந்துச்சு சபை நடவடிக்கைகள்லாம் பாடம் எடுத்திருந்தார். அதுக்கு தான் ரமேஷ் பாய் சொன்னார், எங்கள் இது கடமை கண்ணிய கட்டுப்பாடு. அவர் அதை எங்கள் சிஎம் அதை பண்ணிட்டாரு. ஆனால் கடமை கண்ணிய கட்டுப்பாடுலாம் பேசுகிறீங்க, ஒரு சிஎம் வந்து முழுசும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாரு, எந்திரிச்சு கூட நிற்க மாட்டேங்கிறார், வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் விவாத பொருளாக மாறிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் விவாத பொருளாக மாறுறதுலாம். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் எந்திரிச்சு, அது மரபு இல்லை, அது எந்திக்கணுமா? அப்படி எந்திக்கணும்னா எங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்தால் எல்லாம் எந்திச்சு நிற்பாங்களா? இந்த தன்மை ஓபிஎஸ் என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சேர்வார் சேர்த்து சேர்ந்தோன்னே எப்படி கெட்டு போயிட்டார் பாருங்க. இவங்களுக்கு ஏது பண்பாடு இருந்திருந்தா 5 வருஷம் எடப்பாடி பழனிசாமியை தவழ்ந்தபாடி ஊர்ந்தபாடி சேலைக்குள்ளே போனவர்லாம் பேசுவாங்களா? அவரே வருத்தப்பட்டு ஒரு தடவை அப்பா வயசு எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்களேன்னு சொன்னார். அவ்வளோ ஒரு யோகியர்களாக இருந்தால் ஆசா எடப்பாடியுடைய அம்மாவை பற்றி பேசியிருப்பாரு. ஏன் இப்போ பேசுனாங்கல்ல. அதனால் இவர்கள் வந்து அந்த பண்பாடு அதெல்லாம் இவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது தப்பு பண்ணால் கூட என் தலைவன் எப்படி பண்ணான் பார்த்தியா அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கு டீமுங்க. அதனால தான் மக்கள் அடித்து உட்கார வைக்கிறாங்க ஓரம். உதயநிதி அவர்கள் நேற்று கூட வழக்கறிஞர் அணி கூட்டத்தில் பேசும்போது கூட தான் கைது செய்யப்பட்டது எதுக்குன்ற ஒரு பெரிய விளக்கத்தை ஒன்று கொடுத்துருக்கேன். காவிரி நீர் வராது பற்றி நான் பேசினேன், அப்போ கூட நான் இதை யோசிக்கல அப்படின்னு சிரிக்கிறார். அது ஒரு சிரிப்பு. இதெல்லாம் ஒரு இவர்களுக்கு அதுக்கான தகுதி இல்லாத ஆட்கள். இந்த எவ்வளோதான் பெரிய பதவி வந்தாலும் அதுக்கு நான் தகுதி இல்லைப்பா, நான் இந்த லெவல் தான் அப்படின்ற மாதிரி தான். நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல்வர் விஜய் குறித்த சில விஷயங்கள் சர்ச்சையாயிருக்கு. அவர் பேசின விஷயம், நயினார் வந்து அவுடேட்டடு, அவர் அரசியலும் பேச தெரில. முன்னாடி இருந்த லீடரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா டேட்டா பேசுவார். இவர் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துக்கு கூட போக முடியல அவரால். டேட்டாஸும் தெரியல, எதையாவது பேசுறது. அவர் சொன்னது பொலிட்டிக்கலாக சொல்கிறாரு. உங்கள் அப்பாவை எங்கேயுமே காணும்னா குளத்தூரில் தோக்கடிச்சிட்டாங்க, சட்டசபையில் காணும், அப்பாவை காணுன்றாரு. அதுக்கு அவங்க சொன்ன பதிலே தப்பு. இது எல்லாம் முடிஞ்சு இப்போ என்னென்னமோ போய் நிற்குது. இவருக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சு இவர் இன்றைக்கி ஆரம்பிக்கிறாரு. புரோக் நேரில் தொடக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைந்து 100 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இதையொட்டி பல விமர்சனங்கள், பல்வேறு பாராட்டுகள், நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வேற இன்னைக்கு அது எதிரொலிச்சிருக்கு. நிறைய காரசார விவாதங்கள் நடந்திருக்கு. உங்களுடைய பார்வை? சட்டப்பேரவையில் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் 2-3 பல விஷயங்கள் பொதுமக்கள் தெரிஞ்சிருக்கலாம். கவன ஈர்ப்பு தீர்மானம்னா என்ன, அதில் அதி கவன ஈர்ப்பு தீர்மானம்னா என்ன, திமுகனா யார், அதிமுகனா யார், ஒழுங்கான எதிர்கட்சி யார், சிஎம் விஜய் உடைய தன்மை இது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பாங்க. 100 நாள் இந்த கவர்மெண்ட்டு வந்துடுச்சு, அதில் பல நிறை குறைகள் இருக்குது. இவர்கள் வந்து ஜெயிப்போன்னு நினைக்காம வந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவங்க யாருமே 2 வருஷத்துக்கு மேலே சீனியர் கிடையாது அரசியலில், செங்கோட்டையன் தவிர. அப்போது நீங்கள் இவர் சிடிஆர் இந்த மாதிரி மற்ற பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுசு. அவர்களுக்கு அவங்க துறை சார்ந்தே தெரியல. இதில் அதீத சில பேர் இந்த குழந்தைய குளிப்பாட்டுவாங்க பார்த்துறீங்களா? அப்பா அம்மா இறந்தால் வயசானவங்க குளிப்பாட்டினா ஐயோன்னுவாங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி குளிப்பாட்டணும்னு. அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எம்எல்ஏக்கள் இவங்களை பொத்தி வச்சுக்கிட்டு மந்திரிகளை பேசாதீங்க, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, கெட்ட பேர் வந்துடும், ஆட்சி கெட்ட பேர் வந்துடும், அது இது. இந்த பிரச்சனையோடு தான் அவங்க ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி எதிர்கட்சிகள் கொடுக்கறது. எதிர்கட்சிகள்னால் ஜோக்கு என்னென்னா, இந்த ஆட்சி அமையும் பொழுது 108 ஒன்று போச்சுன்னா 107, 5 பேர் திடீர்னு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறாங்க, 112 வருது. இது வேலைக்கு ஆகாது, தடுமாறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே டிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறப்போ அதுக்கு சிபிஎம் சிபிஎல்லாம் உடந்த அவங்களுக்குலாம் தலைவர் இவர் தானே. அந்த மறைந்த ஜோசப் ஸ்டாலின் கிடையாதுல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அவங்களுக்கு தலைவர். ஏதோ ஒரு ஸ்டாலினுங்கிறாருல்ல. இப்படி இருக்கும்போது தான் ராகுல் அங்கே பேசி அங்கேருந்து தான் இவங்களுக்கு சிக்னல் போ தாவக ஆதரின்னு. அப்போ அழுதுகின்னு சினிங்கின்னு முனைகின்லாம் போனாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்கட்சி மாதிரி உட்காந்து சட்டசபையில் பேசுறது, வெளியில் பேசுறது. 1 லட்சம் கோடி ரூபா ஈர்ப்பு, அந்த முதலீடு ஈர்ப்பு நடந்திருக்கு. எம்ஓஏ சைன் பண்ணி அதுக்கப்புறம் கமிஷனு கலெக்ஷன் வரப்போ பல பேர் ஓடி போயிடுவோம். இது போன கவர்மெண்ட்டில் பார்த்தோம். 10.5 லட்சம் கோடி ரூபா
முதலீடை ஈர்த்தோன்னு சொன்னாங்க. ஒயிட் பேப்பர் கேட்டால் A4 ஷீட் எடுத்து கொடுத்தாரு அமைச்சர். லாஸ்ட்டில் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடிக்கும் கம்மி. இதை ஆதாரப்பூர்வமாக அன்புமணி ராமதாஸ் சொன்னார். கிட்டத்தட்ட 1,50,000 இளைஞர்கள் 2,00,000 இளைஞர்கள் வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்பு கிடைச்சதே 35,000 பேருக்கு என்னமோ தான். இது அப்போல்லாம் வாய் மூடி மௌனியாக இருந்த இடதுசாரிகள் ஃபஸ்ட் டைம் இவங்க ஒரு இது நடத்துகிறாங்க. 1,02,000 கோடி ரூபா தொழில் முதலீடு இருக்குன்னு. இப்போ இவர்கள் கரப்ஷன்லாம் எங்களுக்கு தேவையில்லை, பார்ட்டி ஃபண்டு தேவையில்லை, வெளிப்படையாக இருக்கணுன்றாங்க. அப்போ இந்த MOU கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகும். அதுக்குள்ளே போய் நொறநாட்டை எடுத்துக்கின்னு இந்த கம்பெனி லாபம் எவ்வளோ ஈட்டியிருக்குது, அப்போ இவன் இவ்வளோ முதலீடு பண்ணுவானா, அது கரெக்டு. சில இதெல்லாம் எடுத்து பேசுறதுலாம். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிலாம் நீ என்ன நீ பண்ணுற, இதெல்லாம் என்ன, அது மொத்தமாக இந்த கேள்விலாம் அங்கே கேட்டது கிடையாது. இன்றைக்கி அந்த மாணவன் கொல்லப்பட்ட அந்த விவகாரத்தில் கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படி ஏறி நின்று பேசுகிறாங்க. அப்போ எதிர்கட்சி மாதிரி அவர்கள் செயல்படுறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இவர்களுக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை. இங்கே இருக்க இஷ்டம் வேறு வழி இல்லாமல் இருந்தாலும் இவங்களுக்கு தொல்லை கொடுத்துனேங்கிறாங்க. மகாபாரதத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, சல்லியன்னு தேர் ஓட்டுறதுல பெரிய ஆள். ஒரு போருக்கு தேர் ஓட்டுறது தான் முக்கியம். தேரை வளைச்சி இப்படி திருப்பி அம்பு நேராக வரும்போது தேரை திருப்பிடுவோம், அது எங்கேயா போயிடும். இந்த மாதிரிலாம் ஓட்டுறதுக்கு தேர் ஓட்டி ரொம்ப முக்கியம். அங்கே கிருஷ்ணர் இருப்பார் அர்ஜுனனுக்கு, இங்கே கர்ணனுக்கு தேர் ஓட்டி தேவை. அப்போ இந்த சல்லியன் பாரதம் அவங்களுக்கு கர்ணனு அந்த இது பாண்டவர்களுக்கு தான் போகணும் தான் வருவாப்பில். ஆனால் வர ஒரு இடத்துல சோறு போட்டுன்னு இருப்பாங்க. இவர் நல்லா ஃபுல் கட்டுருவார். கட்டி முடிச்சுட்டு யாருதுன்னு கேட்டால் கௌரவர்கள் அவங்க சார்ந்த இதுன்னொன்னே, உப்பு சாப்பிட்டாச்சு இல்லை, உப்பிட்ட வரை உள்ள நின்று வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாப்புல, அந்த சோத்தை சாப்பிட்டேன், அவங்களுக்கு தான் நான் உழைக்கணும், ஆனால் உங்களுக்கு மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, நான் என்ன பண்ணுறேன், கர்ணனுக்கு அந்த இது போகும்போது நான் அவனை மைண்டை குழப்புற மாதிரி நான் போட்டு கண்டதை பேசி இது பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு உளவியல் ரீதியாக அது ஜெயிக்கும். அப்படியே அடி, இங்கே அடி, அங்கே அடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கர்ணனுக்கு ஒரு கட்டத்தில் கோபம் வரும். அதுதான் இதெல்லாம் சொன்னாலும் அந்த நாகாசுரத்தை விடும் பொழுது மாறுக்குறி வைணுவாப்புல, மிஸ் ஆச்சுன்னா கழுத்துக்கள் துண்டாகும். இவன் இவ்வளோ குழப்பி கொண்டு வந்துக்கிறான்ல, நீ என்ன சொல்கிறது, நான் இங்கே தான் வைப்பாப்புல. அப்போ அவர் தேர் அழுத்தி தலைக்கு தலைப்போட போச்சுன்னு போகும். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அதில் அவர் சொல்லுவாப்புல, நான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது அப்படின்றதுனால நான் இங்கே இருப்பேன், ஆனால் நான் அங்கிருந்து பல்வேறு தொல்லைகளை கொடுத்து அவர்களை நான் மனோரீதியாக நான் தொல்லை கொடுப்பேன். அந்த வேலையை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கம்யூனிஸ்ட்லாம். ஆமாம், நான் இங்கே வந்துட்டேன், எங்கள் தாத்தா பெரியப்பெல்லாம் டெல்லின்னு சொல்லிட்டான், அதனால் நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் இவங்களுக்கு தொல்லை கொடுத்துன்னே இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இவங்க என்னெல்லாம் அங்கே தானே சேம் இதே தான் விசிகாவும் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த விவகாரத்தையும் இவர்கள் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம். இதில் என்ன கேட்டால் ஒழுங்கான எதிர்கட்சியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாமகவும் அதிமுகவும் தான். அதிமுகலேருந்து பேசுகிற யாருமே முக்கூர் சுப்பிரமணியன் தவிர பாயிண்ட்டை தாண்டி வெளியே பெருசாக பேசுனாங்க. இத்தனைக்கும் அதிமுகவை தான் ஆதவர்ஜினா வம்பிழுத்தார். உங்களை ஒரு அதிமுகவை நாங்கள் ஏற்றுக்கல. 2017 தான் நீட்டு வந்தது, சிஏஏ வந்தது, அந்த இதெல்லாம் நீட்டு சிஏஏ ஜிஎஸ்டி வந்தது, நீங்கள் மண்டிட்டு விட்டீர்கள் அப்படி இப்படின்னு. இவங்க 2017 ஒருவேளை தாவேக ஆட்சியிலேருந்து நீட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கேள்வியை எடப்பாடி கேட்கல. நீட்டு இம்ப்ளிமெண்ட் ஆனதே 2017 தான். நோட்டிஃபிகேஷன்லாம் இருந்தது மாதிரிலாம் 2017 சட்டமாகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்க வேண்டிய நிலைமை. அதே மாரி சுப்ரீம் கோர்ட்டு போனார், அங்கேயே முடியல, 7.5% கொடுத்தாரு. இன்றைக்கி நீட்டுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குனவரை பார்த்து இந்த கேள்வி. அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு இவர் என்ன பண்ணுவார், ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்த இது சிஏஏ பற்றி அடிப்படை அறிவே இல்லை. அப்போ அதுக்கு கூட இவங்க எதிர்த்துக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ணல. ஆனால் இன்றைக்கி உட்காந்து வேறு மாதிரி பதில் சொல்லிட்டாரு இவர், தலைவாய் சுதந்திரம் வச்சு ஒரு நெருக்கி விட்டாப்புல. இது இப்படி இருக்கும் பொழுது அந்த தீர்மானத்து மேலே பேசும் பொழுது கூட எடப்பாடி என்ன பேசணுமோ அதை பேசினார். இது பாயிண்ட், இது பாயிண்ட், இது இப்படி பண்ணணும், இது பண்ணணும், இப்படி பண்ணணும், இது மிஸ் பண்ணிட்டீங்க, இது பண்ணுங்க முடிச்சு விட்டார். அதே மாதிரி சௌமியா பாமக. ஆனால் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ப்ரொவோக் பண்ணுறது தான் வேலை. அன்னைக்கும் சரி, அந்த அந்த இதுலேயும் சரி, இன்னைக்கும் அதான பண்ணுறாங்க. ரமேஷ் அதான பண்ணார். அமைச்சர் வினைக்கு எதிர்வினை வரல. நான் அதெல்லாம் ரொம்ப கம்மின்னுவேன். ஏன்னா 57 பேர் சவுண்டு தான் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்குது சட்டசபையில். அதோட ஆதரவு சொன்னார்ல 108 நாங்கள் சவுண்டு விட்டானா ஒன்று, அதையும் சபாநாயகர் அவை குறிப்பில் நீக்கிட்டார். என்னன்னா அந்த வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொவோக் பண்ணுறதுங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலை, ஒரு நல்லது நடக்கணும்னா அது கலைஞர் காலிலேருந்து இந்த வேலை இருக்கும். ஜெயலலிதா ஒரு இது நினைப்பாங்க, இது பண்ணணும், இது எப்படியோ அவர் காதுக்கு போயிடும் கலைஞருக்கு. உடன்பிறப்பே நீ இது வேணும், இந்த திட்டத்தை அம்மையார் நிறைவேற்றுவாரா அப்படின்னு பிட்ட போட்டுருவார். அந்த அம்மா நர்மாவும் பட் எவன்டா லீக் பண்ணது அப்படின்ட்டு, நீ சொல்லிட்டியா நான் செய்ய மாட்டேன்ருவாங்க.
இல்லை அதை மீறி இது செஞ்சு தான் ஆகணும்னு அவங்க செய்கிறாங்க வச்சிங்கன்னா மறுநாள் இன்னொரு கடிதம் எழுதுவார். உடன்பிறப்பே பார்த்தாயா, கழக அரசை கண்டு மற்றவர்கள் கதி கலங்கி நிற்பதை கவனித்தாயா, நாம் இந்த கோரிக்கையை வைத்த பொழுது எண்ணமுற்றோர் ஏற்றம் படைத்தோர் பலரும் எதிர்த்தனர், இன்று பார்த்தீர்களா அப்படின்னு போடுவார். மொத்தத்தில் நல்லது நடக்கூடாது, இதுதான் அவங்களுடைய இது. இந்த கான்செப்டில் தான் எந்த விஷயத்தையும் அணுகிறது. நீங்கள் இன்றைக்கி கவன ஈர்ப்பு தீர்மானம் அந்த பையன் சம்மந்தமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் எடப்பாடி இன்றைக்கி எந்திரிச்சு சொன்னார், என்ன நடத்துறீங்க சபைன்னு கேட்டார். கவன ஈர்ப்பு தீர்மானம்னா அந்த சப்ஜெக்ட் மேலே கேட்பாங்க, அதுக்கு துறை அமைச்சர் பதில் சொல்லுவார். அதுலேருந்து 2 பேர், ஒரு ஆளுக்கு 2 கேள்வி, அவ்வளோதானே. ஏன் இந்த மாதிரி 1 hour ஓட விட்றீங்க, மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு. அவருடைய வேலுமணியுமே எந்திரிச்சு கேட்டார். திரு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பதில் உரைக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே இன்ட்ரப்ஷன். வேலுமணி தனி கட்சி, அது ஒரு கட்சி. அப்போது இவர்கள் நீங்கள் பல சண்டைகளில் அதிமுக தலையிடாமல் கம்முன்னு இருக்குது பாருங்கள், ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இவர்கள் உட்காந்து வம்பு இழுத்துக்கிட்டு போதை பழக்கம் காரணம், போதை பழக்கம். இவர்களுக்கு பேச தெரியல. தாவே கேட்கு ஏங்க 5 வருஷம் ஒருத்தன் நோயில் கிடக்குறான், 5ஆவது வருஷம் அவனுக்கு நோய் சரியாகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பீடாகிருக்குன்னா எப்படி முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். டைபாய்டு வந்தவங்கள டைபாய்டு போன பிறகு அந்த உணவு பழக்க வழக்கத்துக்கு மாறி அவன் ஜீரண மண்டலம் சரியாகிறதுக்கே 6 மாதம் ஆகிடும் குறைஞ்சது. அதுக்கப்புறம் தான் உடம்புலாம் தேறி வரும். அரெஸ்ட் பண்ணாங்களா? லைட்டாக பண்ணல, அதுக்கப்புறம் சரியா பண்ணல. உங்க ஆட்சின்னு சொல்லுவோம்னா இல்லை எங்கள் ஆட்சியில் நடவடிக்கை எடுத்தோம். 5 வருஷம் உங்கள் ஆட்சியில் நடந்ததுடைய விளைவு தான் மிச்ச சொச்சங்கள் தான் இருக்குது. இதை உடனே சரி பண்ண முடியாது. 1 மாதத்தில் 100 நாளில் நீ பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் 5 வருஷம் நீ பண்ணது தான் விளைவு தானே. இதை தப்பாக அங்கங்கே கொஞ்சம் இப்படி நேரடியாக டேரிங்காக அதுக்கப்புறம் நான் இதாச்சு இதாச்சுன்னு அந்த இதுதான் பேசுகிறாரு. இன்னொன்று போக்சோ வழக்குகள் பற்றி சொல்கிறாரு. போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுறது அவங்க நினச்சா வேறு மாதிரி பதில் சொல்லியிருக்கலாம். வழக்கு பதிவு பண்ணனால தான் எக்ஸ்ட்ரா காமிக்குது. மற்ற மாநிலங்களில் பஞ்சாயத்து பண்ணுவான், நாங்கள் வழக்கு பதிவு செய்ய சொன்னோம், அதனால தான் ஜாஸ்தி காமிக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். அப்போ அவர் அதை எடுத்துக்கிட்டு பேச விடாமல் இவர்கள் கத்துறது, அப்படி இப்படி போய் ஜாபர் சாதிக்கு வந்துச்சு. ஜாபர் சாதிக்கு வந்தோன்னா நாங்கள் ஜாபர் சாதிக்கு நாங்கள் கைது செஞ்சோன்றாரு. யார்? உதயநிதி கைது செஞ்சு டெல்லியில் தப்பான தகவல் சொல்கிறாருன்னு சொல்லி அவை குறிப்பில் நீக்கணும்னு போட்டு கட்சியில நீக்கணும்னு சொல்கிறது நியாயமான விஷயம். நாங்கள் உடனே கைது செய்ய நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிறாரு. அதை மறுக்கலை. இவங்களுக்கு அந்த இது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இவங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் தடுமாறிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்ன கைது செஞ்சதுக்கு அப்புறம் தான் திரு உதயநிதி அவர்கள் ஒரு ஃபோட்டோலாம் கடகடன் டெலீட் பண்ணது. ஆமாம், என்ன ஆட்டம் என்ன இதுவாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் எழுந்துச்சு இந்த விவகாரத்தை சபை நடவடிக்கைகள்லாம் பாடம் எடுத்திருந்தார். அதுக்கு தான் ரமேஷ் பாய் சொன்னார், கண்ணியம் பற்றி பேசுறீங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அதுக்கு முன்னாடி அவர் மன்னிப்பு அவர் அமைச்சர் ரஞ்சித் அவர் பேசுனதுன்றது அவரே மோசம் தான். இவரே சாரி கேட்டார், சிஎம் மன்னிப்பு. அதுக்கு தான் ரமேஷ் பேசும்போது சொல்றாரு, எங்க இது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அவரு அதை எங்க சிஎம் அதை பண்ணிட்டாரு. ஆனா கடமை கண்ணிய கட்டுப்பாடுலாம் பேசுறீங்க, ஒரு சிஎம் முழுசும் எல்லாருக்கும் வணங்க சொல்றாரு, எந்திரிச்சு கூட நிக்க மாட்டேங்கிறாரு, வணங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் விவாத பொருளாக மாறிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் விவாத பொருளாக மாறுறதுலாம். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் எந்திரிச்சு அது மரபு இல்லை, அது எந்திக்கணுமா, அப்படி எந்திக்கணும்னா எங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்தால் எல்லாம் எந்திச்சு நிற்பாங்களா? இந்த தன்மை ஓபிஎஸ் என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சேர்வார் சேர்த்து சேர்ந்தோன்னே எப்படி கெட்டு போயிட்டார் பாருங்க. இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா? அழகாக நிதானமாக பேசுவார். இந்த நொறநாட்டியம் பேச்செல்லாம் பேச மாட்டார். இதான் சேர்ந்த இடம். அதுக்கு தான் புத்தி ஆனந்த் சொன்னார், நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எப்படி கூடி கும்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு. எங்கே உட்காருவார் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பீங்கன்றீங்க, அதை ஓப்பனாக பேசிட்டாங்க. அது ஜெயலலிதாவுக்கு அவங்க முதல்வர். இது இப்போ விவாதம் எதிர்கட்சி தலைவராக முதல்வரான்ற மாதிரி விவாதம். அதில் ரமேஷ் சொன்ன உடனே இவர் ஓபிஎஸ் மறுபடியும் எழுந்துச்சு அது மரபு இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சபாநாயகர் போட்டு ஒரு மெரிச்சு விட்டார். அது மரபு இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பண்பாடு இருக்குது, எதிர்கட்சியும் நம்ம ஒருத்தர் மதிச்சுக்கிறது. அதுன்னு அந்த ஒரு பண்பாடு இந்த இதில் கூட இருக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் சொல்லுங்கன்ட்டு அப்படி பாலத்துக்கு மறுபடியும் திருப்பி போட்டார். இவங்களுக்கு ஏது பண்பாடு இருந்திருந்தால் 5 வருஷம் எடப்பாடி பழனிசாமியை தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி சேலைக்குள்ளே போனவரெலாம் பேசுவாங்களா? அவரே வருத்தப்பட்டு ஒரு தடவை அப்பா வயசு எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களேன்னு சொன்னார். அவ்வளோ ஒரு யோகியர்களாக இருந்தால் ஆசா எடப்பாடியுடைய அம்மாவை பற்றி பேசியிருப்பார். ஏன் இப்போ பேசுனாங்கல்ல அதனால் இவர்கள் அந்த பண்பாடு அதெல்லாம் இவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது தப்பு பண்ணால் கூட என் தலைவன் எப்படி பண்ணால் பார்த்தியா அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கேன் டீமுங்க. அதனால தான் மக்கள் அடித்து உட்கார வைக்கிறாங்க ஓரம். அதை மீறி தான் இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணுறது. சட்டசபை பாருங்கள், ஆக்கப்பூர்வமாக பேசணும்னு எடுத்திங்கன்னா இந்த சைடு தான் இருக்கும். மித்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தகராறு வலிச்சிக்கணும். அதுலேயும் சபாநாயகர் இப்போ வான் பண்ணிகிட்டே இருக்காரு. வசந்தம் கார்த்திகேயன், மார்கண்டேயன் சில பேருக்கு வான் பண்ணிட்டே இருக்காரு. முதல் கூட்டத்தொடர்ந்ததுனால கம்னு விட்டுருவாங்க. ஸ்கூலில் ஃபஸ்ட் வீக் எப்படி இருக்கும், ஜாலியாக கண்டுக்க மாட்டாங்க டீச்சர்லாம்.
அடுத்து போக போக தான் குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் ஆமா, இருக்கும், அப்படிதான் ஆஃப் இயர்லியில் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் வச்சு டைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயமா பேசப்படுறது, உதயநிதி அவர்கள் நேற்று கூட வழக்கறிஞர் அவர்கள் அணி கூட்டத்தில் பேசும்போது கூட தான் கைது செய்யப்பட்டது எதுக்குன்ற ஒரு பெரிய விளக்கத்தை ஒன்று கொடுத்துருக்காரு. அது ரொம்ப கொச்சையாக தான் இருந்தது அந்த விளக்கம். காவிரி நீர் வராது பற்றி நான் பேசினேன், அப்போ கூட நான் இதை யோசிக்கல அப்படின்னு சிரிக்கிறார். அது ஒரு சிரிப்பு. இதெல்லாம் இவர்களுக்கு அதுக்கான தகுதி இல்லாத ஆட்கள். இந்த எவ்வளோதான் பெரிய பதவி வந்தாலும் அதுக்கு நான் தகுதி இல்லைப்பா, நான் இந்த லெவல் தான் அப்படின்ற மாதிரி தான். டம்மி அரசு, சர்க்கஸ் கூடாரம், ஒரு இதில் எத்தனை ஜோக்கர் தான் இருக்கலாம், 13மே ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறது? யார் எம்எல்ஏ யார் அமைச்சர்னு கூட இவருக்கு தெரியாது. யாருக்கு? இந்த டம்மி முதலமைச்சருக்கு. இதெல்லாம் இப்படி பேசி இவங்களே சுய திருப்தி பட்டுக்கிறாங்க. அப்புறம் இவங்க தப்பு பண்ணுவாங்க, விடாதீங்க, காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இவர்கள் அப்படியே 100% இதாக இருந்த மாதிரி. நீங்கள் தப்புன்னு சொல்லி தூக்கி உள்ளே வைப்பேன்னு சொல்ல ஆளுக்கு இவர் எந்த தப்பு சொன்னாரோ அந்த தப்பு மேலே சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மேலே நடவடிக்கை வருது. செந்தில் பாலாஜி ஜாப் ராக்கெட் மேட்ரு, அதில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிரகாரம் இடி வந்து நடவடிக்கை. அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? நாடே பார்த்துச்சே, தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோலாம் போட்டார். அதனால் இந்த மாதிரி குற்றவாளிகளை பாதுகாக்கிறது, தியாகின்னு சொல்கிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு தப்பு செய்வாங்க, விட்டுறாதீங்க, நம்ம மாட்டுவாங்க அப்படின்னு. அப்போ தப்பு செய்யணுன்றது தான் உங்கள் ஆசையாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டு நல்லதாக போகணுன்ற ஆசை கிடையாது. அண்ணாமலை பேசுகிறார் நேற்று, ஒரு ஊழல் இல்லாத அரசை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்றார். வீத லீடர்ஸும் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்றார். இது அரசியலா? இது அரசியலா? இப்போ இருக்க அமைச்சர்கள் சில பேர் கொஞ்சம் கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடியோ ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் பேசி. ஆடியோக்கும் அண்ணாமலைக்கும் எங்கேயாவது நீங்கள் பிரிவினை பார்க்க முடியுமா? ஆடியோ வீடியோனா அண்ணாமலை தான் இருக்கலாம். அவங்க கொங்கு மண்டலத்துலேயே யாராவது கேட்டுருக்கலாம். பல பேர் நான் யோகியர்களா? அதனால் அப்படியே லைட்டாக ஆரம்பிப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 6 மாதம் பார்ப்போம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல்வர் விஜய் குறித்த சில விஷயங்கள் சர்ச்சையாயிருக்கு. அவர் பேசின விஷயம் உதயநிதி அளவுக்கு உதயநிதி மீது ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்தவங்க ஏன் இந்த பக்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, பயமா பிஜேபி பார்த்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. உதயநிதி நடவடிக்கை எடுக்கும் போதே எல்லாரும் பிரதானமாக சொன்னது, இதுக்கு டிஃபேமேஷன் கேஸ் தான் போடணும், இதுக்கு ஏன் கைது பண்ணுறீங்க அப்படின்னு. நான்லாம் கூட சொன்னேன். எனக்கு கீழே ஒருத்தர் 2-3 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, சார் இது நான் அதுக்கு தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? உதயநிதி தூக்கி உள்ளே வச்சாதான் கீழே இருக்கிற எவனும் இனிமேல் திருச்சா பற்றி பேச மாட்டான், அதுக்கு தான் உதயநிதியை கைது பண்ணுது. இது தெரியாமல் நீங்கள் உட்காந்து சட்டம் அதுன்னு பேசினுக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். கமெண்ட்ஸ் ஒன்று வந்துக்குது. இன்னொரு கமெண்ட் எப்படின்னா, நாளைக்கு பெருசாக கைது பண்ண போகிறாங்க உதயநிதியை, அதுக்கு முன்னாடி ட்ரையல் பார்க்குறாங்களாம். கைது பண்ணால் எவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜாலி ட்ரிப் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஜாலி ட்ரிப் போயிட்டு வந்தேன், ரோட் ஷோ ஃப்ரீயாக கவர்மெண்ட் சொல்ல ரோட் ஷோ. ஆமாங்க, காவல்துறை தாங்க கண்டிக்கணும். ஜாலி ட்ரிப் தான் கூப்பிட்டு போனாங்க. ஒரு கைதியை ஒரு இதில் கைது செய்யப்பட்டவர் கூட எதுக்கு 6-7 பேர் எதுக்கு அவங்கள வண்டியில் ஏற்ற விட்டீங்க? சட்டம் அவங்களுக்கு மட்டும் தனியாக நீதிமன்றங்கள் பல விஷயங்கள் கேட்குறாங்களே, இதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாதி வழியில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அந்த வண்டி கடன்னு ஏசி வண்டியாக மாறிடுச்சு. இங்கே போகும்போது கிளாஸு கொஞ்ச நேரம் போது அப்படி மாறி அது கூலிங் கிளாஸாக மாறி ஒரு சின்ன ஓட்டை வண்டி ஏசி வண்டியாக மாறி எப்படி அது? அதனால் இந்த தெனாவட்டு திமிர் பேச்சு இருக்குது தெரியுமா? இது இவங்க கை வந்த காலை. அதான் சொல்கிறேன்னே, தப்பு பண்ணால் கூட அந்த தலைமை எப்படி பண்ணால் தெரியுமா? காலைல ஒரு வீடியோ, சாயந்தரம் ஒரு வீடியோ, இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் இவர்கள் அந்த விவகாரங்களில் நீங்கள் இப்போ கூட அவர் அதை ஒரு வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. அதை ஒரு இது சாகச மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. என்னமோ பாளையங்கோட்டை சிறையில் பாம்பு வழி நடுவில்னு வாங்க பாருங்கள், அந்த மாதிரி இது பெரிய சிறை இது மாதிரி நான் போயிட்டு வந்தேன், சொல்லியிருந்தா தஞ்சாவூரில் தங்கியிருப்பேன்னு. நீ தஞ்சாவூரில் தங்க வேணாம், கைதுன்னு தெரியுதுல்ல, அங்கேயே தங்க வேண்டியதானே குறிஞ்சி இல்லத்துலையே, எதுக்கு வீட்டுக்கு போனீங்க? காலைல பேப்பர் படிச்சிருந்தேன்னு போகிற போக்கில் ஒரு பதிவு பண்ணிட்டார் பார்த்தீங்களா? கைது செய்ய வந்த பொழுது நான் பேப்பர் படித்து கொண்டு இருந்தேன். இப்படிலாம் சொல்லி தான் பேப்பர் படிக்கிறேன்னு நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது அவருக்கு. இது ஒரு விஷயம் கொடுங்க. நயினார் என்னென்னா அந்த விஷயத்தில் இது வந்தனால எதுக்கு இதனால் கேஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று புள்ள பூச்சி போட்டு அடிச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நயினாருக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த லீடரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா டேட்டா பேசுவார். அவர்கிட்ட இந்த தனிநபர் தாக்குதல் இருக்காது. ஆனால் ஒன்று சொல்லுவார், தாக்குனா நானும் திருப்பி அடிப்பேன், நீ என்ன மொழியோ அந்த மொழி நான் பேசுவேன். ஆனால் இந்த மாதிரி இறங்க மாட்டார், டேட்டாஸோடு இறங்குவார், அடிப்பார். தமிழிசை அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி கொலாய்வாங்க. அண்ணன் ஸ்டாலின், சித்தப்பா துரைமுருகன் இப்படி இப்போ கொலாய்வாங்க. அப்போவும் பாஜக விளங்குனது கிடையாது. அதுக்கு முன்னாடி பொன்னார் இவங்க எல்லாம் இப்படி தான். அண்ணாமலை தான் ஊழல் முறைகேடுன்னு எடுத்து அடின்னு அடித்தது. அதே நேரம் ஒரு டீசெண்ட் அரசியல் சக்ஸஸ் ஆச்சு. அவர் கோல் செட் பண்ணிட்டு போயிட்டார். இவர் ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துக்கு கூட போக முடியல இவரால். டேட்டாஸும் தெரியல.
எதையாவது பேசுறது. தேர்தல் நேரத்துலேயே இதை இந்த மாதிரி பேசி தான் மாட்டினார். அப்புறம் மன்னிப்பு கேட்டார். தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் சொன்னது பொலிட்டிக்கலாக சொல்கிறாரு. உங்கள் அப்பாவை எங்கேயுமே காணோன்னா, குளத்தூரில் தோக்கடிச்சிட்டாங்க, சட்டசபையில் காணணும், அப்பாவை காணோன்றாரு. அதுக்கு அவங்க சொன்ன பதிலே தப்பு. 2 நாள் ரூம் போட்டு யோசிச்சுட்டு அப்பாவை காணும், கணவரை காணும்னு தாயும் மகனும் செங்கல்பட்டு கோர்ட்டில் நிற்கிறாங்கன்னு சொன்னதே ஒரு கொச்சையான விஷயம். அது தனிநபர் தாக்குதல். இது எல்லாம் முடிஞ்சு இப்போ என்னென்னமோ போயின்னுக்குது. இவருக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சு இவர் இன்றைக்கி ஆரம்பிக்கிறார். அதனால் நயினார் வந்து அவுட்டேட்டடு. அவர் அரசியலும் பேச தெரில. 3 ஒரு நல்ல டேட்டா உள்ள தலைவராக இருந்தால் இந்த சட்டசபை தொடரில் தான் 3 மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள், டீலிமிட்டேஷனு, எஃப்சிஆர்ஏ, நீட்டு 3 பற்றியும் விலைக்கு பேசியிருக்கணும். அண்ணாமலை உட்காந்து பேசுகிறாரு, இன்னும் 2-3 பேர் பேசுகிறாங்க. நம்ம உட்காந்துங்க பேசிகிட்டு இருக்கோம். எஃப்சிஆர்ஏனா என்ன, அது எப்படி நல்ல விஷயம், டீலிமிட்டேஷனில் டிஎம்கே எப்படி டபுள் ஸ்டாண்ட் எடுக்குது, டீலிமிட்டேஷனில் எது தீர்வு, அதாவது 50% கிராஜுவலாக ஏற்றி 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டா ஓகே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இவர் பேசணும். டீலிமிட்டேஷனு, இது நீட்னால நீட்டுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இப்போ நீட்டுக்கு பிறகு என்ன நடக்குது பேசணும். நமக்கு தான் சங்கதியே தெரியாதே, அதனால் விட்டாச்சு. இவர் வந்து மாநில தலைவர். இப்படிப்பட்ட ஆள்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி எப்படி வளர்க்க முடியும் தமிழ்நாட்டில்? இன்னும் 10 வருஷம் ஆனாலும் ஒரு நல்ல லீடர் வர முடியாதுங்க. பிஜேபிக்கு நல்ல லீடர் வேணுன்னா சப்ஜெக்டும் பேசணும், சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஆள் தான். நீங்கள் இந்துத்துவாவும் பேசக்கூடாது தமிழ்நாட்டில் இந்துத்துவெல்லாம் தொட்டிங்கன்னா அகில இந்திய லெவல்லே பிஜேபி குறைச்சிக்கிச்சு, ரொம்பலாம் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு கோமியம் குடிக்கணும், அது என்னன்னா இது என்னன்னா ஜனங்க அப்படியே இருப்பானி, அப்படியே இரு, ஓரமாகவே இல்லை அப்படின்றாங்க. அப்போது அண்ணாமலை ஸ்டைல் தான் தமிழ்நாட்டு பிஜேபி ஒரு கோல் கரெக்டாக காமிச்சிட்டு போயிட்டார். வர்றவங்க அப்படி தான் வரணும். இங்கே எது கிடையாது. இப்போ அஸ்வத்தாமன் இருக்கார், ஆனால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு அவர் அதுக்கிட்ட வருவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வர விட மாட்டாங்க. ப்ரொஃபஸர் சீனிவாசன் பேசுவார், ஆனால் அவர்கிட்ட இந்துத்துவா இது இருக்கும், சாஃப்ட் இந்துத்துவா இருக்கும் அவர்கிட்ட. அப்போ அந்த விஷயங்கள்லாம் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் நிர்வாக ரீதியாக அவர் வர விடுவாங்களா அப்படின்னா அது தெரியாது. அதை விட்டுட்டு யாரையாவது ஒருத்தர் சக்கரவர்த்தி அது இதுன்னு கொண்டு வருவாங்க. இது வந்துட்டு போய்கிட்டு ஒரு கட்சி இருக்குதுப்பா அப்படின்னு தான் போகும். அது டிஎம்கே டிவிகேன்னா வந்து சட்டப்பேரவையில் ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமாக கடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்று ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்களாக பார்க்கும் பொழுது 2 பக்கமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஒன்று ஏற்பட்டு. இங்கே சரக்கு இல்லை. டிஎம்கேட்ட இஷ்யூ எடுத்து பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அளவு லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடையாது. நம்மளால் தான் ஏன்னா எழுதி கொடுத்தா தானே கொண்டு வந்து படிச்சுன்னு இருக்கிறாரு. அந்த படிக்காதீங்க சுருக்கமாக சொல்லுங்கன்னா அதுவும் கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு தானே எழுதி கொண்டு வந்துக்கிறோம். அப்போ அதில் எங்கே சுருக்கமாக பார்க்குறது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இன்னொன்று, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெருசாக ஜனங்கள்கிட்ட வெறுப்பாகிற மாதிரி கொண்டு போய் தெரியல. கரண்ட்டு பில் பிரச்சனை தான், அதையும் இவங்க சரியாக பண்ணல. கரண்ட்டு பில் பிரச்சனையே பெருசாகிடணும். வேறு என்ன, மின்வெட்டு வந்துச்சு, அவங்க ஓரளவு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. மின்வெட்டுன்றது இன்னொன்று, இந்த இதுக்கு வெயில் காலம் குறைஞ்சி போச்சு, இந்த யூசேஜ் குறைஞ்சிச்சு, இந்த யூசேஜ் கம்மியாக இருக்குது. அப்போது அதனால் இயற்கையாகவே அவங்களுக்கு இது. வேறு எதில் நீங்கள் பெருசாக சட்டம் ஒழுங்குன்றீங்க, எங்கே தொட்டாலும் உங்ககிட்ட தான் வருது. போதை பழக்கம்னா உங்ககிட்ட தான் வருது. அதனால் பெருசாக பண்ண முடியல. சட்டசபையில் சபாநாயகர் பார்த்துக்கிறாரு, பல விஷயங்களை டக்குன்னு பண்ணி இது பண்ணிடுறாரு. யார் இப்போ அந்த அமைச்சர் பேசுகிற பிரச்சனை, அமைச்சர்கள் பேசுறதே அதை நீக்கிறார். ஆமாம், அப்போ தாங்க உங்களை சபையை நடத்த முடியும். சபாநாயகரை பொறுத்த முன்னாடி அப்படி ரொம்ப வந்து அமைச்சர்கள் பேசினது ஒரு சில வார்த்தைகள் என்னைக்காவது ஒரு நாள் நீக்குவாங்க. ஆட்சிகளில் எந்த காலத்துலையும் இருக்காது. ஆனால் இந்த வாட்டி அமைச்சர் அவர் பேசினால என்ன தப்புன்னு கேட்பாங்க சபாநாயகர். அங்கேயே அந்த நடுநிலை போயிடும். இப்போ இவர் அது கொஞ்சம் பண்ணிவிட்டு டக்குன்னு கட் பண்ணுறாரு. ரைட்டு, இப்போ பேசுங்க, நான் தான் கட் பண்ணிட்டேன்ல, பேசுங்க, சப்ஜெக்ட் வாங்க, நீங்கள் விடுங்க, நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க, உட்காருங்க, நீங்கள் பேசுங்கன்றாரு. கொரடாவெல்லாம் உட்காருன்றாரு. கொரடா எழுந்துச்சுன்னு, இல்லாட்டி கொரடா எழுந்துச்சா எனக்கு தான் கொரடா பேசிட்டார்ல, அதையே நீங்கள் மறுபடியும் பேசுகிறீங்க, உட்காருங்க நீங்கள் அப்படின்றாரு. கொரடா வச்சு அடக்குறாரு. உதயநிதி பேசும்போது பின்னாடி இந்த கத்துறானு, ஏன் உன் தலைவர் நீயே மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு தூண்டி விட்றாரு. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி இந்த சைடும் டக்குன்னு நீக்கி விட்டார். ரஞ்சித் பேசினதெல்லாம் ஏன் ஒரு இதுக்கு இவர் பேசிக்கிட்டு இருப்பார் கேகேஎஸ் சார், இங்கே ஆதவ யாரும் எதிர்ப்பாங்க, உட்காருங்கன்றார். உட்காருங்க, நீங்களே பேசுங்க, நீங்கள் பேசுங்க, ஃபுல்லாக பேசுங்கன்ட்டாங்க. தலைவாய்க்கும் அந்த மாதிரி பண்ணார். தலைவாய் சுந்தர் குறுக்கீடு, உட்காருங்க, நீங்கள் மட்டும் தான் பேசுங்க அப்படின்ட்டார். அப்படி நடத்தும்போது என்ன ஆகுனா, அது இதில் கடுப்பானார் செங்கோட்டையன் தெரியுமா? ஆமாம்மா,
ஒரு வார்த்தை விட்டார், நீங்கள் வந்து ஏதோ அறிவுரை சொல்லாதீங்களா, ஏதோ டக்குன்னு வார்த்தை விட்டார். என்ன சபாநாயகரியே வான்னு யாரோ ஒருத்தர் இது பண்ணாங்க. அவர் அவை முன்னவர் பேசுவார், நீங்கள் கம்னு இருங்க, பேசுங்க அவை முன்னவர்ன்ட்டார். அப்போ அந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது சபாநாயகர் மேலே. ஆனால் அதெல்லாம் அவரெல்லாம் ரொம்பலாம் கட்டுப்படுத்த முடியாது. அவர் கரெக்டாக கொண்டு போகிறான்றது ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று டிஎம்கே தேவையில்லாத விஷயங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது ஜனங்களுக்கு தெரியும். சிஎம் வந்து அப்போ உத்தரவு கொடுத்துருக்காரு, நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க, உங்களுக்கு நடுநிலையாக நடந்துருங்கன்னு சொல்லி அந்த ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஆமாம், அதனால தான் அவர் ஃப்ரீயாக இருக்க முடியுது. இல்லாட்டி அமைச்சர்கள்லாம் பார்க்காதீங்க, இது பண்ணிவிடுங்க, கரெக்டாக நீங்கள் அதுவும் கொடுத்துருக்காரு. சில பேர் பேசும்போது பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதில் தான் ரமேஷுக்கு பர்மிஷன் கிடச்சி. ரமேஷ் இல்லாட்டி உட்கார வச்சுருப்பாங்க. ரமேஷ்லாம் நல்லா பேசுகிறாரு, அவர் பேசட்டும், வம்பு இழுக்காமல் பேசுவார். ஆனால் சாப்பிட்டா வம்பு இழுப்பாருன்னு நீங்கள் அதெல்லாம் இழுக்காமலாம் நீங்கள் இவங்களெல்லாம் டிஎம்கேலாம் ஏறி அடித்தா தான் முடியும். விட்டிங்கன்னா அவங்கள ஏறி அடிச்சிடுவாங்க. அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இது. அதான் ஜெயலலிதா பாணி தான் வேணும். இல்லாட்டி கஷ்டம். இன்னும் சிஎம் கொஞ்ச நாளில் பொறுமை போயிடும், எந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ஜெயலலிதா பேசும்போதெல்லாம் பார்த்துருக்கீங்கள, ஒரு விஷயம் இவங்க தான் பண்ணாங்கன்னு அப்படி சொல்லும் போதே அந்த முகத்துடைய பாவனைலாம் பார்த்து ஒருத்தனுக்கு எந்திக்க தைரியம் வராது. எதிர் சைட்லேருந்து கம்முன்னு உட்காந்துருவான். ஏன்னா பாயிண்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து வாங்கி வச்சு நறுக்குன்னு விடும். சபாநாயகர் வேறு பக்கு பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இது ஜெயலலிதா டெரராக இருந்தாங்க. இவர் சிஎம் சாஃப்டாக பேசுகிறாரு, அவர் சில சமயம் தான் லைட்டாக டெரர் காமிக்கிறாரு. போக போக அவரை பேச வச்சுருவாங்க. அந்த வாணிக்கு வந்துடும், தானாக நடக்கும். மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்துக்கும் பல்வேறு தகவல்களுக்கும்.